ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு என்னோட வீடியோ சொல்லியிருந்தேன், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபிக்கு பின்னாடி ஒரு ஆர்கனைஸ்டு நெட்வொர்க் இருக்கு, இவங்க ஒரு பேக்கிங் இல்லாம செயல்பட வாய்ப்பே இல்லை என்று அது இன்னைக்கு நிரூபணமாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் என்ற போர்வையில நம்மளுடைய நேஷனல் ஹைவேஸை மறிச்சு பல மாதங்களுக்கு சில பேர் போராடினாங்க இல்லையா. அதோட முக்கியமான ஒரு தலைவர் குர்நாம் சிங் சாருனி என்று பேரு. இவரு இன்னைக்கு பேசியிருக்காரு, இவங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, தர்மேந்திர பிரதான் இந்த நாட்டின் கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ற வரைக்கும் போராடுவோம் என்று. ஆனா மோடியை பிரதமர் பொறுப்புல இருந்து இறக்குற வரைக்கும் ஓய மாட்டோம் என்று அவர் சொன்ன போது இந்த ஒட்டுமொத்த கிரௌட் ஒரு ரியாக்ஷன் பார்க்கும்போது இது ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஆர்கனைஸ்டா நிறைய நெட்வொர்க் இருக்கு என்பது அம்பலமாகி இருக்கு. யார் இந்த குர்நாம் சிங் சாருனி? இவரு மோடிக்கு எதிராக எப்பவாறு பேசிக்கிட்டு இருந்தவர். இதுக்கு முன்னாடி ஹரியானா சட்டமன்ற தேர்தல்ல இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. ஹரியானாவில காங்கிரஸ் தான் வரப்போகுது, காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுது என்றெல்லாம் சொன்னாரு. ஆனா தேர்தல் முடிந்ததுக்கு பிறகாக பாஜக ஆட்சி அங்க அமைஞ்சோடனே டோட்டலி அப்செட். ஃபர்ஸ்ட் இந்த சோ கால்ட் விவசாயிகளின் தலைவர், எப்ப பாரும் போராட்டம் போராட்டம் என்று சம்பந்தமே எல்லாம் போராடக்கூடிய போலி விவசாயிகளோட லட்சணம் என்ன நமக்கு முன்னாடியே தெரியும். இவரே ஒரு தொகுதியில போட்டிட்டு வெறும் 1100 ஓட்டு வாங்கினாரு. ஆனா மோடியை சேலஞ்ச் பண்றாரு, வெறும் 1100 ஓட்டு வாங்கிட்டு ஹரியானாவில் பாஜகவிடம் படுதோல்வி அடைந்து விட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு நினைக்கிறேன். அதுல சொல்றாரு, ஹரியானாவில் காங்கிரஸ்க்கு ஆதரவான ஒரு அலையை உருவாக்கியது நாங்கள். யாரு? விவசாயிகள். விவசாயிகள் போராட்டம்ங்கிற போர்வையில ஒரு போராட்டம் நடந்துச்சுல்ல, ஆனா காங்கிரஸ் இப்படி தோத்து போயிட்டாங்க, இதுக்கு காரணம் அவர் தான், காரணம் இவர் தான், காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் தான் என்றெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. சோ இவர்களுடைய நோக்கம் என்ன? விவசாயிகள் என்ற போர்வையில எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக பாஜகவிற்கு எதிராக செயல்பட்டு அது மூலமாக சில பலன்களை அனுபவிப்பதுதான். சோ இது கிளியரா இருக்கா? இவரு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு நாங்கள் டெல்லியை நோக்கி வர போகிறோம், டெல்லியை வந்து முற்றுகையிட போகிறோம் என்றெல்லாம் அபிஜித் தீப்கே, காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர், அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்க, மரியாதையா மோடி வந்து தர்மேந்திர பிரதான் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிருங்க, இல்லனா விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்து முற்றுகையிட நேரிடும் என்றெல்லாம் போட்டிருக்காங்க. சோ மீண்டும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பல மாதங்கள் நீடித்து கொண்டே போன அந்த விவசாயிகள் போராட்டம் என்ற போர்வையில சமூக விரோதிகள் ஊடுருவி எப்படி நாட்டினுடைய முக்கியமான ஹைவேஸை பிளாக் பண்ணி அராஜகம் செய்தார்களோ அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போகிறதா என்பதை மத்திய அரசாங்கம் இதில் நடவடிக்கை எடுக்க போகிறதா இல்லையா என்பதுதான் இருக்கு. இதே குர்நாம் சிங் சாருனி ஓப்பனா இன்னொரு மிரட்டலையும் விடுறாரு, எங்களை சாதாரணமா இடை போட வேண்டாம், நாங்க ரோட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, மோடி அமெரிக்காவிடம் அடிபணிஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து பேசுறாங்க. இவங்க போராட்டம் பண்றது நீட் பேப்பர் லீக் சம்பந்தமா, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அங்க சம்பந்தமே இல்லாம இவங்க வந்து மோடி அமெரிக்காவிடம் அடிபடைஞ்சிட்டாருன்னு பேசிக்கிட்டு இருக்காரு குர்நாம் சிங் சாருனி. அதற்கும் அந்த மாணவர் தலைவர்கள் சோ கால்டு ஸ்டூடெண்ட் லீடர்ஸ்லாம் சூப்பர் இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்க ஊக்கம் கொடுக்குறாங்க. சோ கிளியரா எதிர்கட்சிகள் நம்ம போராடினா மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ங்கிற பேர்ல மோடிக்கு எதிராக ஒரு புரட்சி ஏற்படுத்தி விடலாம் என்று கனவு கண்டுட்டு இருக்காங்க. அவர்களுடைய கனவு கனவாக மட்டும்தான் இருக்க போகிறது. क्योंकि सरकार जिस तरह से भारत को अमेरिका के हाथों बेचना चाह रहे हैं, उस पे बड़ा आंदोलन होने की संभावना है. उसमें सभी देशवासियों, नौजवानों की खास तौर पे सभी देशवासियों को आंदोलन में जरूरत पड़ेगी. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நிறைய எவிடன்ஸ் கொடுத்திருப்பேன், எப்படி போராட்டங்கள் இந்தியாவில் செயற்கையாக தூண்டிவிடப்படக்கூடிய போராட்டங்களுக்கு பின்னாடி நிறைய சதி வேலைகள் இருக்கு. ஆனா இது கேட்கும் போது எதற்கு எடுத்தாலும் இது வந்து ஒரு சர்வதேச சதி, ஒரு குளோபல் கான்ஸ்பிரசி என்றெல்லாம் சொல்லி மோடியை தப்பிக்க வைக்காதீங்க. சர்வதேச சதி என்று சொல்வதே ஒரு சதிதான் என்று சொல்பவர்களுக்கு போன முறை இதே விவசாயிகள் போராட்டத்திற்கு யூஎஸ் ஓட எம்பசில இருந்து ஆதரவு எப்படி தெரியுமா, அந்த விவசாயிகளை கூப்பிட்டு யூஎஸ் எம்பசில டீ பார்ட்டி வைக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக அங்க இந்தியன் எம்பசி இருக்கும்ல, அந்த இந்தியன் எம்பசி யூஎஸ்ல போராடக்கூடியவர்களை கூப்பிட்டு டீ பார்ட்டி நடத்திருக்கோம்னா? நடத்தினது கிடையாது. ஒரு சாவரின் நேஷன், அந்த நேஷனுக்குள்ள என்ன சட்டத்திட்டங்கள் போடணும் என்பது அந்த நாட்டோட இஷ்டம். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள நம்ம என்ன சட்டத்திட்டம் போடணும் என்பதை
US காரை வந்து டிக்டேட் பண்ண முடியாது என்பதான் நம்ம நிலைப்பாடு. ஸோ இந்தியாவுக்குள்ள பல்வேறு போராட்டங்கள் மூலமாக ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற CIA பிளே புக், அதோட தொடர்ச்சி தான் இப்பொழுது இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியா என்பது இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஏன்னா இது நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விவகாரம். நாடு முழுக்க ஒரு அன்ட்ரஸ்ட் கிரியேட் ஆச்சுன்னா அனைவருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். ஒட்டுமொத்த தேசமும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டிலுக்கு வந்துடும். ஹோப் அவ்வளவு ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் நோக்கி இந்தியா போகாது என்று நம்புறோம். பாஜகவை இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், சிஜேபி போன்ற ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ், சம்யுக்த் மோர்ச்சா, யாரு இந்த குர்நாம் சிங் சாருனி அவர்களுடைய அந்த பார்ட்டி பேர்லாம் சம்யுக்த் மோர்ச்சான்னு வச்சிருக்காரு. இவங்க மட்டும் மிரட்டி பார்க்கல. காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தானுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் கெஹ்லாட் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில இந்திரா காந்தி மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தா பாஜக RSS தடை செஞ்சிருப்பாங்க, அது தடை செய்யப்பட வேண்டிய கட்சி தான் அப்படிலாம் பேசினாரு. हिंदूवादियों को, हिंदुत्व वालों को भड़काओ और राज करो। और इंदिरा गांधी ऐसी नेता होती ना तो ऐसी पार्टी में बैन लगा देती वो बीजेपी जैसी पार्टी। आप एक हिंदुत्व को लेकर आप पार्टी चला रहे हो। இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போய் பவன் கேரா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் சொல்றாரு, எங்க ஆட்சி வரட்டும், பாஜக தலைவர்களால ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு ஆயிரும். ஓப்பனாக மிரட்டல். என்ன பண்ணிடுவாங்க? हमारी सरकार आने दीजिए, 12 साल 15 साल की इमरजेंसी का जो हम जिक्र करेंगे ना, बीजेपी के लोग सड़क पर निकलने के काबिल नहीं होंगे, ये हम आपको बता दें. சோ பவன் கேராவுக்கு அவ்வளவு பேர் சமூக ஊடகங்கள்ல கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எமர்ஜென்சி போடப்பட்ட அதே நாள்ல 25th and 26th of June இதே நாள்ல பவன் கேரா சொல்லியிருக்காரு. சோ இந்திரா காந்தி அவர்கள் எதிர்கட்சிகளை முடக்கினாங்க. அதே மாதிரி பவன் கேராவும் ஓப்பனாகவே பாஜக மிரட்டக்கூடிய அளவுல பேசக்கூடியது யாரு டிக்டேட்டர் என்பதை உணர்த்துகிறது. நீங்க தான் டிக்டேட்டர், ஆனா மோடியை பார்த்து டிக்டேட்டர் என்று சொல்வதுதான் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு, வேடிக்கையாக இருக்கு. இவங்க மனசுக்குள்ளலாம் இந்த வெறுப்பு விதை, விஷ விதை, நாங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று நினைப்பது இவங்க. ஆனா பாடம் எடுப்பது மோடி வந்து எதிர்கட்சிகளை முடக்கிறாரு என்று சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாடு முழுக்க UCC யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த நாட்டிற்கு தேவை என்று மூளை முடுக்கெல்லாம் எல்லா தரப்பு மக்களும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அரசாங்கத்திற்கு. ஸோ வாட் யுவர் ஒன் ஓட் கேன் டூ, உங்களுடைய ஒரு வாக்கு சரியான கட்சிக்கு நீங்க செலுத்தினீங்கன்னா அது மூலமாக எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் என்பதற்கு சமீபத்தில் சுவேந்து அதிகாரி அவர்கள் மேற்கு வங்கத்துடைய சீஃப் மினிஸ்டர் அவர் பேசியது, விரைவாகவே மேற்கு வங்கத்துல நாங்கள் UCCயை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. एक प्रोसीड्योर होता है, हम लोग असेंबली में बताऊंगा. சோ மேற்கு வங்கத்தில் UCC வரப்போகிறது. அதே மாதிரி தி பவர் ஆஃப் யுவர் ஒன் வோட் என்னன்னா, 2018ஆம் ஆண்டு CPM ஒர்க்கர், ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர், அவரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரங்களால எரித்து கொல்லப்பட்டாரு. அதுக்கு பிறகாக போலீஸ் விசாரணையில ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் என்றெல்லாம் சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாஜக அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிறகாக கம்யூனிஸ்ட் ஒர்க்கரை யாரு கொன்னது என்று விசாரணை செய்து அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த பவர் ஆஃப் யுவர் ஒன் வோட். சுவேந்து அதிகாரி அவர்கள் மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள், அந்த மாநிலத்துக்கு தேவையான நேஷனல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல குறிப்பாக நிறைய தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராரு. அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ஸோ இன்னும் தொடர்ச்சியாக சுவேந்து அதிகாரி அவர்கள் நிறைய மாற்றங்களை மேற்கு வங்கத்தில் கொண்டு வர வேண்டும். ரொம்ப டீப் ரூட்டடா மம்தா பானர்ஜியோட மாஃபியா அங்கே ஊடுருவி இருக்கு, அதையெல்லாம் களையெடுக்க வேண்டும். நிச்சயமாகவே செய்யப்படும் என்று நம்புறோம். ஏன்னா வாட் பெங்கால் திங்ஸ் டுடே பாரத் திங்ஸ் டுமாரோ என்று சொல்லுவாங்க. இந்த வங்க மண் அவ்வளோ தேசபக்தர்களை இந்த நாட்டிற்கு கொடுத்த ஒரு மண். பல ஆண்டுகளாக தேச விரோதிகளிடம் சிக்கி மிகவும் அல்லல் பட்டு விட்டாச்சு. சோ இப்போ ஒரு தேசியவாத அரசாங்கம் அங்க அமைஞ்சிருக்கு. அந்த அரசாங்கத்திற்கு நாடு முழுக்க வாழ்த்துகளும் பாராட்டுகளும் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட், பெரிதளவுல ஊடக வெளிச்சம் பெறாத ஒரு செய்தி என்னன்னா, போன வருஷம் ஆபரேஷன் சிந்தூரப்ப நம்ம பாகிஸ்தானுடைய பல தீவிரவாத முகாம்களை தகர்த்து ஒரு நியூக்ளியர் நேஷனையே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் பாயிண்ட்டுக்கு ஸ்தம்பிக்க வச்சோம். அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆபரேஷன் போது நம்ம நாட்டு வீரர்கள் சில பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறாங்க. அவர்களோட பெயர்களை இந்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அவரோட பேர் நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சுபேதார் மேஜர் பவன்குமார், ரைஃபிள்மேன் சுனில்குமார், லான்ஸ் நாயக் தினேஷ்குமார், ஏவியேஷன் டெக்னீஷியன் மூட் முரளி நாயக், ஹவில்தார் சுனில்குமார் சிங், சார்ஜன் சுரேந்திரகுமார். இந்த 6 பேரும் நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவர்களுடைய இந்த சேவைக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். we are forever indebted to you. பேசு தமிழா பேசு சார்பாக அவர்களுக்கு வீர வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.